My dear student, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.7 ல question number 1 ல subdivision 6 பார்க்க போறோம். Prove that பாருங்க left hand side ல sin A sin B sin C, right hand side ல 4 cos A by 2 cos B by 2 cos C by 2. இப்போ பாருங்க இது வந்து ஆஃப் ஆங்கிளுக்கு வந்திருக்கு. அப்போ நமக்கு தேவை ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். sin C plus sin D equal to 2 sin C plus D by 2 cos C minus D by 2. இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, யாருக்கு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். எல்ஹெச்எஸ் sin A ப்ளஸ் sin B ப்ளஸ் sin C இதுதானே எல்ஹெச்எஸ். இப்போது இவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் இந்த ஐடென்டிட்டி நான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்னா 2 sin C plus D க்கு பதிலாக A plus B by 2. ஓகே, தென் cos C minus D by க்கு பதிலாக A minus B by 2. ஆச்சா? இப்போ இந்த sin C க்கு இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், sin C நம்ம எப்படி சொல்லலாம்? sin 2 into C by 2. பாருங்கள், 2 2 கேன்சல் ஆன பிறகு C தானே, sin C தானே. அப்போது sin C நம்ம எப்படி எழுதலாம்னா 2 sin C by 2 cos C by 2. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, sin 2Aக்கு ஃபார்முலா என்ன? 2 sin A இன்ட்டு cos A. ஸோ 2Aவாக இருக்கும்போது sin A cos A வருது. அப்போ வெறும் C மட்டும் இருந்தால், பாருங்கள், வெறும் C மட்டும் இருந்தால் அதை 2 இன்ட்டு C by 2ன்னு எழுதலாம் இல்லையா Cயை. அப்போது 2 sin C by 2 cos C by 2ன்னு வரும். அவ்வளோதான். இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா ரெடிமேடாக இருக்குது புக்கில், பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த sin Cக்கு பதிலாக இங்கே என்ன எழுத போகிறேன்னா 2 sin C by 2 cos C by 2. இப்போ இவரை ஒருத்தரை மட்டும் நம்ம ஆஃப் ஆங்கிளுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் ஆஃப் ஆங்கிள் கொண்டு வர போகிறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இருங்க, இங்கேயும் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா by 2/2ன்னு இருக்கு இல்லையா? இப்போ மறுபடியும் இந்த இடத்துக்கு வாங்க. A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு 180 டிகிரின்னு சம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது C அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் மைனஸ் C ஆகிடும். அப்போ A ப்ளஸ் B கடியில் ஒரு 2 போட்டால் இவங்க ரெண்டு பேர் கடியில் 2 போட வேண்டியதாக வரும். அப்போ 180 2 டிவிஷன் பண்ணால் 90 டிகிரி. அதுக்கப்புறம் A ப்ளஸ் B by 2 ஈக்குவல் டு 90 மைனஸ் C by 2 அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போது இந்த sin A ப்ளஸ் B by 2 இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் மாற்ற போகிறேன். பாருங்கள், ரெண்டு பக்கமும் சைன் எடுக்கிறேன். இந்த ஐடென்டிட்டியை ரெண்டு பக்கம் சைன் எடுக்கிறேன். அப்போ sin A ப்ளஸ் B by 2 ஈக்குவல் டு sin 90 மைனஸ் C by 2. ஓகே, இப்போ பாருங்கள், sin 90 மைனஸ் தீட்டா என்ன? cos தீட்டா. அப்போ cos C by 2 யாருக்கு பதிலாக? sin A ப்ளஸ் B by 2க்கு பதிலாக cos C by 2. ஸோ தாராளமாக இந்த இடத்துல இவருக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா cos C by 2. மீதியெல்லாம் அப்படியே காப்பி பண்ண போகிறோம். cos A மைனஸ் B by 2 ப்ளஸ் 2 sin C by 2 cos C by 2. இப்போ ரெண்டு பேருக்கும் காமனாக என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். ஒரு 2, ஒரு cos C by 2, இங்கேயும் ஒரு 2, ஒரு cos C by 2. ஸோ காமனாக இருக்கிற அந்த விஷயத்தை நான் வெளியே எடுத்துடுறேன். 2 cos C by 2 காமன் திங்கை வெளியே எடுத்தாச்சு. அது போக என்ன இருக்குது? cos A மைனஸ் B by 2 ப்ளஸ் sin C by 2. இது மட்டும்தான் உள்ளே நிற்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, காமனாக வெளியே எடுத்துட்டோம் இவங்களெல்லாம். புரியுதுங்களா? சரி, அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நல்லா கவனிங்க. A ப்ளஸ் B ப்ளஸ் ஈக்குவல் டு 180, C ஈக்குவல் டு 180 மைனஸ் A ப்ளஸ் B. இப்போது இங்கே என்ன வந்திருக்கு? sin C by 2. ஓகேவா? ஸோ என்டையர் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு 2ஆல் டிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ C by 2 ஈக்குவல் டு 180 by 2 என்ன வரும்? 90 மைனஸ் A ப்ளஸ் B by 2. இப்போ ரெண்டு பக்கம் சைன் எடுங்க. ஏன்னா இங்கே sin C by 2 இருக்குது, அதை மாற்ற போகிறேன்னா. ஸோ sin C by 2 ஈக்குவல் டு sin 90 மைனஸ் A ப்ளஸ் B by 2. இப்போ பாருங்கள், தீட்டாவோட பிளேஸில் என்ன வந்திருக்கு? A ப்ளஸ் B by 2. sin 90 மைனஸ் தீட்டாக்கு வேல்யூ என்ன? cos தீட்டா. தீட்டாக்கு பதிலாக என்ன வந்திருக்கோ அப்படியே எழுதுங்க. A ப்ளஸ் B by 2 யார்? sin C by 2. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இது எடுத்து வைக்க போகிறேன்னா. ஓகேவா? ஸோ மீதியெல்லாம் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். 2 cos C by 2 அப்படியே, cos A மைனஸ் B by 2 அதுவும் அப்படியே, sin C by 2க்கு பதிலாக மட்டும்
cos a plus b by 2 அப்படின்னு வைக்க போகிறோம். cos a plus b by 2 புரியுதுங்களா? இப்போ ரெண்டுமே காஸில் வந்தாச்சு. cos c plus cos d இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். cos c plus cos d equal to 2 cos c plus d by 2 2 cos c plus d by 2 cos c minus d by 2. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராக்கெட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 2 cos c by 2 அப்படியே இது வந்து ப்ராடக்டில் கொண்டு வரணும். அதனால இந்த ஐடென்டிட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிக்கு பதிலாக a மைனஸ் பி பை 2, டிக்கு பதிலாக a ப்ளஸ் பி பை 2. நீங்கள் ப்ளஸில் இருக்கிறதுனால இதே நீங்கள் சின்னு இதே நீங்கள் டின்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் மோர் காசில் மைனஸ் ஆங்கிள் வந்தாலும் நம்ம அதை ப்ளஸ் ஆக்கிக்குவோம். பட் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ 2 cos இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். a ப்ளஸ் பி அதாவது c பை 2 ப்ளஸ் a மைனஸ் பி பை 2 இதுதான் c ப்ளஸ் டி. அதுக்கடியில் ஒரு 2 மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து என்ன வரணும்? cos c மைனஸ் டி அதாவது a ப்ளஸ் பி பை 2 முதல்ல எடுத்துக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. a மைனஸ் பி பை 2 செகண்டாக போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் அடிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ப்ராக்கெட் அடிச்சுக்கோங்க, ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் நான் அப்புறமா. பை 2 ப்ராக்கெட் க்ளோஸ். 2 cos c பை 2 வெளியில் 2 cos. இப்போ நல்லா கவனிங்க, எல்சிஎம் வந்து 2 தான். அப்போ மேலே ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிட்டு 2a மட்டும் வரும். பை 2 அதுக்கு அடியில் ஒரு 2 இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேவா? சரி, இப்போது காஸ் இப்போ நம்ம கழிக்க போகிறோம் இல்லையா? அப்போ இது மைனஸ் சிம்பிள் ஏக்கும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் பிக்கு வந்துடும். அப்போ என்ன கேன்சல் ஆகிடும்னா ஏக்கு மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு 2b வந்துடும். அப்போ 2b பை 2 மேலே பை 2 கீழே. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாத பாருங்கள். இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது 2 cos c பை 2 உள்ள 2 cos a பை 2 cos b பை 2. இப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 4 ஏல இருக்கிற டேர்மை முதல்ல எடுத்துக்கோங்க, cos a பை 2 முதல்ல. அதுக்கடுத்து பியில் இருக்கிற டேர்ம் cos b பை 2 இன்ட்டு cos c பை 2. இதுதான் அவங்க கேட்ட ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு வந்துடலாமா? பாருங்கள், 4 cos a பை 2 cos b பை 2 cos c பை 2 இதுதான் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ கொண்டு வந்துட்ட பிறகு நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.